வாக்யஜ்ஞேன கல்பதாம். சந்தேகம் தெளிதல் படலம். நரர் குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரம் உரக் குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரமசித் ஸ்வரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெறச் சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. நற்கருத்துடையோனாகி ஞானவானாகி நின்றோன் மர்க்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன சர்க்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். சந்ததம் புருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பாம் மைந்தனை நோக்கிச் சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்தவோ தெளிவினுள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ அனுபவம் உரை செய்வாயே என உரைத்தருளும் ஆசான் இருபதம் வணங்கியந்தாய். ஜனனவன் காட்டில் மோக தமத்தெழு பேதப் பேய்கள் உனதருள் உதய வெற்பில் உபதேச அருக்கன் தோன்றி மனவிழி தெரிய ஞான வான்கதிர் பரந்தால் உண்டோ. மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதிக் கட்டி இனிவரா வகை செய்வார்போல் முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா புந்தி நின்று உரைக்க இன்னம் புகழும் விண்ணப்பம் உண்டே. ஆகம பிரமாணத்தால் அறியென்றும் வாக்குக்கு எட்டாது ஏகமாம் பிரமம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமாம் மனத்திற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர். மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்திடீரே. மற்றை முப்பிரமாணத்தால் வத்து நிர்ணயம் கூடாதே உற்றதோர் விடயம் பூதம் உபயமன்று ஆதலாலே குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்குக்கு எட்டாது என்பதும் அறிவாய் நீயே. வாக்கியம் தனக்கெட்டாது வத்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால் அவ்வத்துவை காட்டிற்றன்றோ. வாக்கியங்களிலே மானம் ஆவதேது என்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய். தன்பதி அல்லா பேர்கள் தமை அல்லன் அல்லன் என்றாள். அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள் என்பது போல நீக்கி இதன்றிதன்றெனச் சேடித்த பின்பரப்பிரமம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய். பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய். இந்திரியங்களுக்கிராஜன் இதயமாம் அதில் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவி ஆடும். உன்முகம் போல் கண்ணாடிக்கு உள் ஒரு முகம் கண்டாற்போல் சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும். நின்மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும். தன்மனன் மகனே இத்தை தானன்றோ ஞானம் என்பார். உருக்கிய தரா நீர் நானா
உருவங்கள் ஆனாற்போல விருத்திகள் கடபடாதி விடயமாய்ப் பரிணமிக்கும். அருப்பல விடயம் எல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும். இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே. எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும். தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண்ணே போதும். விரிகின்ற ஜகத்தைக் காண விருத்தியும் பலமும் வேண்டும். புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே. விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள். கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனத்திற்கு எட்டும். வருத்திய பலமாம் இந்த மனத்திற்கு எட்டாது கண்டாய். அருத்தம் இப்படி என்று ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே. வஞ்சகம் இல் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன் இனி ஓர் வச்சனம் கேளீர். சஞ்சலமற்று அகண்ட பூரணமாய்ச் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ சமாதியோகம். உஞ்சலை ஒத்து அலைவது தன் சுபாவமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் வத்துவில் அசையா நிவாத தீப நிலையடைவது எப்படியோ நீர் சொல்வீரே. கருது மனோகுணம் மூன்றாம் மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்றிரண்டும் கரந்து நிற்கும். தருமம் மிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம். மறுவு ரஜோகுணமாகில் உலக தேக வாதனையாம் சாத்திர வாதனையும் ஆகும். அருமகனே தமோகுணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே. மனது சத்துவ சொரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போம். தனது சன்மார்க்கத்தை விடாது இருந்தபோது தமோகுணமும் ரஜோகுணமும் சமிக்கும் பின்னை. கணபரிணாமம் சலனம் போம் போனக்கால் களங்கமற்று நின்ற ஆகாசம் போலும். நினதுளம் அப்படியாம் அப்பிரமத்து ஒன்றாய் நிறுவிகற்ப சமாதியிலே நிற்கும் தானே. களங்கமற்ற கண்ணாடி தன்முன் வேறோர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது விளங்கி அதன்மயமாகி அபேதமாகி விகற்பமின்றி நிறுவிகற்பம் ஆனாற்போல அளந்தறியப்படா விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரம்மத்தைக்கியம் ஆன உளந்தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உலைவெங்கே என்று சங்கை ஒழித்திடாயே. ஏகமாய் மனமிறந்தால் ஜீவன் முக்தர் இருக்கும் மட்டும் பிராரப்தம் எதனால் உண்பர். போகமானது புசித்துத் தொலைப்பதன்றோ புசிப்பதென்றால் மனம் தானும் போனதன்றே. சோகமாம் மனமிறந்தால் போகம் இல்லை தோன்றுமெனில் முத்தர் என்று சொல்லக்கூடாதே. மோகமாம் இது தெளிய குருவே நன்றா மொழிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முக்திதானே. மனநாசம் சொரூபமென்றும் அரூபமென்றும் வகுத்துரைப்பார் இருவகையா வரும் இவற்றில். வினவாத ஜீவன் முக்தர் இடத்தில் ஒன்றும் விதேக முக்தர் இடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய். தனதான சத்துவமாய் மனம் சேடித்து தமசு ரசசுகள் நசித்தல் ஸ்வரூபநாசம். அனகா சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும்போது அடங்குதலே அரூபநாசம். சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும். துகள் இருள் போனால் மனம் என் சொல்லும் போம் போம். வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார்
வருவதும் போவதும் நினைந்து மகிழார் வாடார். கர்த்தராம் அகந்தையை விட்ட கர்த்தராகி கரணவிருத்திகள் அவைகள் காண்பாராகி முத்தராயிருக்கலுமாம் புசிப்பும் கூடும் முட்டிலை என்றறிந்து சங்கை மோசிப்பாயே. விவகார வேளையலாம் சமாதி என்றால் விகற்பமன்றோ மனம் அலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நழுவுமன்றோ என்றாயாகில் அதற்கொரு திட்டாந்தம் கேள் ஆசை கொண்டு நவமாகப் பரபுருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமான மனைத்தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகம் தனை விடாதே. தேகத்தன் அலனாகி அகர்த்தனாகி ஜீவனின்றி பிரம்மமாய் தெளிந்த முக்தன் போகத்தை உண்பன் என்றால் கருத்தா ஆமே பூரணமாம் அகர்த்தனுக்கு போகம் உண்டோ. சோகத்தை அறுத்தருளும் குருவே இந்த துகளறுக்க வேண்டுமென்று சொன்னாயாகில் மாகர்த்தன் மாபோகி மாத்யாகி வகை மூன்றாய் அவர் இருக்கும் மகிமை கேளாய். செய்கையும் செய்விக்கையும் அற்றிருக்கும் காந்த சிலைமலை முன் இரும்புகள் சேட்டிக்குமா போல் செய்கையும் செய்விக்கையும் அற்றிருக்கும் என் முன் ஜடமான உலகமெல்லாம் சேட்டை செய்யும். மெய்கலந்த இந்திரிய விகார ரூப விவகார விருத்திக்கும் விருத்திதானா மெய்கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில் போல் என்று உரைத்தவனே விபுமாகர்த்தன். அறுசுவையில் குணம் குற்றம் அசுத்தம் சுத்தம் அபத்தியம் பத்தியமென ஊன் ஆய்ந்திடாமல் பொறுமையுடன் கிட்டினதை காட்டுத்தீ போல் போகங்கள் புசிப்பவன் மாபோகியாகும். சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் சேரினும் படிகச் செயல் போல் சித்தம் வெறிதிருக்கும் அவனே மாத்யாகியாவன் விரதம் இம்மூன்றுடையவரே வீடுளோரே. மெய்யும் கொண்டு பிராரப்தம் தரு விதி வழி நின்றிடவும் உய்யும் கர்மிகளுக்கனுகுணமா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடிந்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே. ஆடவர் செய்தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துரு நாள் ஏடனை மமதை அகந்தை உளார்க்கே இகபர விவகாரம் வீடணுகுவம் எனும் இச்சை உளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகும் தொழிலார் பலனுண்டோ பரிபூரணமானால். குறவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறிய வழி ஒக்கும் பரமுடன் இகமும் இழந்தவர் அன்றோ பழகுவர் மெஞ்ஞானம் விரவும் முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் சிரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே. கிளர்மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டல் செயக்கடனே தளர்வரு சிந்தித்தலின் முயல்வார் சிலர் சந்தேகங்களுளார் தெளிதலின் நிற்பார் விபரீத பேய்தீரா வாதனையோர் வெளிவுருவாய் அறிவாய் நிறைவாய் ஆயினர் வேண்டுவதொன்று உண்டோ. ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போல செய்யா நின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் விபரீதங்கள் அவர்க்குப் போயின என்றீரே. மெய்யாம் பிரம விசாரம் இதன்றே வெளியா உரையீரே. ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால்
ஆய்ந்தறிவற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனுமாகான். மாய்ந்த தன் உடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான். வீந்த சிதாபாசன் போமளவும் விவகாரம் தொடரும். ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ? போனால் அன்றோ நன்றாம் நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ? தானாம் நிட்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ? தெரிதரு மகனே ஆரம்பத்தொடு தீரும் விவகாரம். உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ளத் தொழில் அன்றோ? துரிய பரம்பொருள் ஆனவர் வேறொரு தொழில் செய்வதுமுண்டோ? அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் ஆரூடனுமன்றே. உத்தம குருவே ஆரூடருமாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தமடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவதென் என்றால் இத்தலம் மருவும் பிராரப்த பிரிவெப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே. நல்லவனே கேள் உலகுபகாரம் ஞானிகள் விவகாரம். அல்லது வேறொரு பெருபேருமிலை அதனால் பிணியுமிலை. வல்ல சிருட்டி முதல் பல தொழிலால் வரு புண்ணிய பாவம் எல்லாவருக்கும் அனுக்கிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. ஈசனுமாய் அருவாய் உருவாகி எழுந்தருளும் குருவே ஈசனும் ஞானியும் ஒப்பென்றீரே. எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம். ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. எல்லா ஜீவரும் இவனாம் என்றீர் இவன்தான் முக்தியடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பதும் ஏனையா? எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவன் எல்லாம் அலனே. எல்லா பொருளும் உரைத்தருள் குருவே இதை நீர் மொழியீரே. அகமெனும் ஆன்மா பூரணம் ஏகம் அநேகவிதம் ஜீவர். அகமெனும் அந்தக்கரண உபாதிகள் அளவிலை ஆதலினால் ஜகம் முழுதும் குளிர் சந்திரன் ஏகம் ஜலச்சந்திரர் பலராம். ஜகமதில் ஏரி குளம் சிறு குழி சால் சட்டி குடம் பலவால். சட்டி குடங்களில் ஒன்று நசித்திடின் அதனுள் ஜலச்சந்திரன். ஒட்டு முதற் சந்திரனொடு கூடும் ஒழிந்தவை கூடாவே. கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில். கிட்டும் ஐக்கியம் உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரே. இவன் அயன்மால் சிவனாகிய ஈசரோடெப்படி ஒப்பாவான்? சிவன் முதல் மூவரும் அகில சிருட்டி திதி நாசங்கள் செய்வார். அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபு ஆவார். தவம் மிகு குருவே இவனுக்கு அவையிலோர் சற்றும் காணேனே. தடத்து நீர் நிலாத்திரி ஒளி உபயமும் தழுவும் ஊர்தனை காக்கும். குடத்து நீர் விளக்கினில் ஒளி இரண்டும் ஓர் குடும்பம் மாத்திரம் காக்கும். அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை. கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே. நரரின் மன்னரை சித்தரை போலவே நாரணன் முதலான சுரர்கள் மாயை வல்லவர் அனிமாதிகள்
தொக்கமாதவம் மிக்கோர் தரணிமானுடற்கு அவைகள் இல்லாமையால் தாழ்வுளர் ஆனாலும் பிரமபாவனையால் இவர் அவர் எனும் வேதம் ஒன்றிலை பாராய். முத்தி நல்கிய சர்க்குருவே பல முனிகளுக்கணிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்தச் செல்வம் ஈசனதென்றீர். புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடில் புகழும் ஈசனை நோக்கி பத்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பலித்ததென்றறிவாயே. சிவஸ்வரூபமாம் தேசிகமூர்த்தியே சித்தி முத்தி இரண்டும் தவமுளோர் அடைகுவர் எனில் அவர்கள் போல் சகலரும் அடைவாரே. அவர்கள் பூர்வம் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே. இவர்கள் ஞானிகள் என்றிடின் சித்திகள் இவர்கிலா வகை ஏதோ. காமியத்தவம் காமியம் ஒன்றையும் கருதிடாத்தவம் என்றும் பூமியில் தவம் இருவகை சித்தியும் போதமும் தரும் மைந்தா. ஆமிவற்றில் ஒன்றியற்றினார் ஒன்றையே அடைகுவர் இது தீர்வை. யாமுரைத்த அவ்விரண்டையும் இயற்றினார் அன்றுள பெரியோரே. அனகமைந்தனே முக்தி ஞானத்தையே அடைந்தனர் அல்லாமல் ஜனகன் மாபலி பகீரதன் முதலினோர் சித்திகள் படித்தாரோ. இனிய சித்தியே விரும்பினார் சிலர், சிலர் இரண்டையும் முயன்றார். அம்முனிவர் சித்திகள் வினோதம் மாத்திரம் தரும் முத்தியை தாராவே. யோக ஞானமே முத்தியை தரும் எனின் ஒளிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினார் சில சில முத்தர்கள். ஏனென்றால் போகமாய் வரும் பிராரப்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேகும். ஆகையால் அந்த சித்திகள் பிராரப்தம் ஆகும் என்றறிவாயே. இலக்கமாயிரம் சுருதியால் ஊகத்தால் என் மனம் அசையாமல் பெலக்க வேண்டும் என்றருள் குருவே. அகப்பிராந்தி போய்த் தெளிவானேன். துலக்கமான கண்ணாடியை அடிக்கடி துலக்கினால் பழுதன்றே. அலக்கண் மாற்றிய தேவரீர் எனக்கு உரை அமிர்தங்கள் தெவிட்டாவே. கைதவங்களை சாத்திரம் சொல்லுமோ கருணையால் எனையாளும். ஐயனே குருவே எவராகிலும் அனுபவித்தாலன்றி செய்த கர்மங்கள் விடா என்ற வச்சனமும் ஜென்ம சஞ்சிதம் வேவ. துய்ய ஞானத்தீ சுடுமென்ற வச்சனமும் துணிவதெப்படி நானே. ஜீவபேதங்கள் அளவிலை மைந்தனே செய்கையும் அளவில்லை. ஆவ ஆம் அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூ அலர்ந்து பின் பலங்கள் காட்டுவன போல் பூர்வம் சித்தாந்தம். காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காண்டம் மூவகையாலே. ஆன பாவிகள் அடைவன நரகங்கள் அவசியம் ஆனாலும் தான மந்திர விரத ஓமங்களால் தவிரும் என்பது பொய்யோ. ஈனமாம் பல ஜென்ம சஞ்சித வினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கனல் சுடும் என்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே. என் மனம் திருக்கோயிலா தினம் குடியிருந்தருள் குருமூர்த்தி. ஜென்ம சஞ்சித வினைகள் வேர் அறுத்திடும் தேவரீர் மெஞ்ஞானம். தன்மயம் தரு மகிமையை விபுதராம் சமர்த்தரும் அறியாமல் கண்மமாம் குழியினில் விழுந்து அழிகின்ற காரணம் உரையீரே. அழிவிலாத தற்பதந்தனை மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர். வழி நடப்பவர் பராமுகமாயினால்
மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் வீழ்வர்கான் அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகள் ஆனோர் பழிதரும் பிறவிக்கடல் அழுந்துவர் பரகதி அடையாரே. சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயலன்றோ, பிறந்த ஜீவர்கள் என் செய்வர் அவர்கள் மேல் பிழை சொலும் வழியேதோ, துறந்த தேசிக மூர்த்தியே என்றிடில் சுருதினூர் பொருள் மார்க்கம், மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாய். திகழ்ந்த ஈசனார் சிருட்டியும் ஜீவனார் சிருட்டியும் வெவ்வேறே, ஜகந்தனில் பொது ஈசனார் சிருட்டிகள் சராச்சரப் பொருள் எல்லாம், அகந்தையாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருட்டிகள் ஆகும் காண் ஈசனார் செயலன்றே. மூவராம் பரன் சிருட்டிகள் உயிர்க்கலாம் முத்தி சாதனமாகும், ஜீவனார் செய்யும் சிருட்டிகள் தங்களை ஜனிப்பிக்கும் பிணியாகும், தாவராதிகள் நசித்திடில் ஒருவர்க்கும் ஜனனங்கள் நசியாவாம், கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. ஈசர் காரியம் பிரளயத்து ஒளியவும் எவர் பவம் ஒழிந்தார்கள், தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரியமோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரொடு ஞானமுத்தர்களானார், பாசமோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதிச் செயலன்றே. அஸ்வத்தம் என்று ஒரு மரம் அதில் 2 அரும் பறவைகள் வாழும், நச்சும் அங்கொரு பறவை அம்மரக்கனி நன்று நன்று எனத் தின்னும், மெச்சும் அங்கொரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக, வச்சுமாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. இந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் இவன் செயல் எண்ணாமல், அந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அதோகதி அடைவார்கள். இந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல், அந்த தேவனால் அன்றெனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரே. நலம்மெய் ஐயனே எல்லவர்க்கும் தெய்வநாயகன் பொது ஆனால், சிலரை வாழ்வித்தல் சிலரொடு கோபித்தல் செய்வதேன் என்றாயேல், புலவு மக்களை தந்தை போல் சிட்டரை குளிர்ந்து துட்டரை காய்வன், கலைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே. மனை விலங்கரு மைந்தனே கற்பகமரம் கனல் புனல் மூன்றும், தனை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாளும், அனைய ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வன் அகன்றவர்க்கு அருள் செய்யான், இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும் என்று எண்ணி நீ அறிவாயே. ஒன்று கேள் மகனே புமான் முயற்சியால் உரைத்து மானுடர்க்கு ஈசன், நன்று செய்யவே காட்டிய நூல்வழி நடந்து நல்லார் பின்னே, சென்று துட்டவாதனை விட்டு விவேகராய் ஜனித்த மாயையைத் தள்ளி, நின்று ஞானத்தை அடைந்தவர் பவங்கள் போம் நிச்சயம் இதுதானே. இந்த ஞானந்தான் வருவதெப்படியெனில் இடைவிடா விசாரத்தால், வந்தடைந்திடும் விசாரந்தான் ஏதெனில் மனாதியாம் ஷரீரத்தில்,
இந்த நான் எவன் சித்தது ஜடமெது இரண்டும் ஒன்றாக் கூடும் பந்தம் ஏது வீடேதென உசாவுதல் பகர் விசாரமதாகும். போன ஜன்மங்கள் தமிழ் அனுட்டித்த நல் புண்ணிய பரிபாகம் ஞானமாக்குமே விசாரம் ஏனென்றிடில் நாம் உரைத்திடக் கேளாய். ஆன புண்ணியம் ஈசுரார்ப்பணம் செய்யின் அசுச்சி போம் சுச்சியாகும். மானதம் பிணை விசாரித்து ஞானத்தை மறுவுமென்றறிவாயே. பத்தியும் வைராக்கியமும் பரலோகமும் அணிமாதி சித்தியும் தவநிட்டையும் யோகமும் தியானமும் சாரூப முத்தியும் தரும் விசித்திர கருமங்கள் மோகம் மாத்திரம் தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தி. வேடம் மாறிய பேர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள். கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்தறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தேறி ஆடியும் பல கருமங்கள் செய்யினும் அவர் உண்மை தெரியாதே. இன்னவார் அந்த பிரமத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வருமன்றி சுருதி நூல் படித்தாலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யினும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதே. துளங்கு தர்ப்பணம் அழுக்கற கை கொண்டு துலக்கினால் போமன்றி விளங்கு புத்தியால் உலகில் ஆர் துலக்கினார் விமல தேசிகமூர்த்தி. களங்கமாகும் அஞ்ஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் உளம் குறித்த ஞானத்தினால் எப்படி ஒழியும் ஈதருள்வீரே. தர்ப்பணத்தினில் களிம்பு வாஸ்தவமலம் சகஜமாதலின் மைந்தா கற்பளிங்கினில் கருநிறம் சகஜமா கருத்தன்று ஆரோபம். தர்ப்பணத்தினில் அழுக்கற வேண்டினால் சாதனத் தொழில் வேண்டும். கற்பளிங்கில் ஆரோபமே கருப்பென்று கண்டிட மனம் போதும். இங்கும் அப்படி சச்சிதானந்தத்தில் இடர் ஜடம் பொய் மூன்றும் தங்கும் மாயையின் கற்பிதம் அன்றியே சகஜவாஸ்தவம் அன்றே. பங்கமாகும் அஞ்ஞானத்தை கருமங்கள் பகை செய்யாது உறவாக்கும். துங்க ஞானமே கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமே. மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடநூறு அழுதாலும் நினைத்துணர்ந்த பின் கிட்டும் அப்படி இந்த நின்மல ஆன்மாவும். அனர்த்தம் ஆன தன் மறதியைக் கெடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் 100 யுகம் செய்யினும் காணுமோ காணாதே. நன்மையாம் குருவே சுகம் தருவது ஞானமே எனும் வேதம். தன்ம பாவமிச்சிரங்களால் தேவர்கள் தருவிலங்குகள் மாந்தர் ஜென்மமாகுவ ஜாதி ஆச்சாரமே செய்தவம் சுகம் என்று கண்மகாண்டத்தில் விதித்ததென் விதித்துள காரணம் உரையீரே. தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே தீம்பண்டம் எதிர்காட்டி கனமருந்துகள் ஒளித்து வைத்து அழைக்கின்ற கருணை நற்றாய் போல மனையறங்கள் செய் மகங்கள் செய் நன்றென்று மலர்ந்த வாசகம் சொல்லும்
நினைவு வேறு காண் சுவர்க்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே. போகமாருயிர் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பே காண். ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ. காகமே கருத்திடு நெருப்பே சுடு கசந்திடு வேம்பே நீ. வேகவாயுவே அசை என ஒருவரும் விதித்திட வேண்டாவே. கள்ளும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் காமத்தில் மனதானால். கொள்ளும் பெண்டொடு கலவிசை எனில் இவன் குறையலாம் தொடானென்றே. தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்வதே கருத்தாகும். விள்ளும் இவ்விதி எனில் பூர்வம் நியமமாம் விதியன்றே. மது இறைச்சிகள் உண் என்ற சுருதி பின் மணந்து பார் எனல் பாராய். மிதுன இச்சையும் புத்திரோற்பத்தியால் விரும்பென்ற விதி பாராய். இதையும் விட்டொழி அதிநைட்டிக வன்னிக்கு இகழ்ச்சி அற்றதும் பாராய். அதை அறிந்து கண்மங்கள் ஆசைகள் ஒழிந்து ஆனந்தம் அடைவாயே. உலகமான அஞ்ஞானமும் கருமமும் உறவென்ற வழி கூடும். பலவுமான அஞ்ஞானமும் ஞானமும் பகை என்பது உளதானால். நிலவிலே மறுப்போல அஞ்ஞானமும் நிமல ஞானத்தோடே குலவி நின்றிந்த சிருட்டிகள் செய்யவும் கூடுமோ குருமூர்த்தி. சொரூப ஞானமும் விருத்தி ஞானமும் என ஜோதி ஞானமும் இரண்டாம். சொரூப ஞானமே விருத்தியின் ஞானமாய் தோன்றும் வேறிலை மைந்தா. சொரூப ஞானம் அஞ்ஞான சத்துரு அன்று சுழுத்தியில் கண்டாயே. சொரூப ஞானத்தில் மறுவும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தியின் ஞானம். துருத்தி மாயையை சுழுத்தியில் சுடாத தற்ஸ்வரூப ஞானந்தானே. விருத்தி ஞானமாய் சுட்டதெப்படியெனில் வெயிலால் உலகெங்கும். பறித்த சூரியன் சூரிய காந்தத்தில் பற்றி அக்னியாகி எரித்தவாறு போல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் என்றறிவாயே. அருளும் ஐயனே திரிவித கரணத்தால் ஆகிய தொழிலெல்லாம் கருமம் அல்லவோ விருத்தி ஞானமும் அந்தக்கரண காரியம் அன்றோ. உரிய கர்மம் அஞ்ஞானத்தை கெடுக்குமென்று ஓதினால் ஆகாதோ. பெரிய ஞானம் என்று அதற்கொரு பெயரிட்ட பெருமையை உரையீரே. விருத்தி ஞானம் அந்தக்கரணத்தொடு விருத்தியாகிலும் மைந்தா. ஒருத்தி மக்களே தங்களிற் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே. கருத்தனாகிய புருட தந்திரங்களாம் கருமங்கள் அவை போல. அறுத்த ஞானமோ புருட தந்திரமன்று வஸ்து தந்திரமாமே. வகுத்த கருமங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும். மிகுத்த ஞானம் அப்படி அன்று தியானமும் விவேக ஞானமும் வேறே. ஜகத்தில் ஒன்றை ஒன்றா இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம். முகத்தமா கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே. கண்டறிந்தது ஞானம் கேட்டது தனை கருது பாவனை யோகம். கண்டபேர் சொலக் கேட்டது மறந்து போம் கண்டது மறவாதே. கண்ட வஸ்து மெய் தியான வஸ்துக்கள் பொய் கருவி அஞ்ஞானத்தை. கண்ட அக்கணம் கொல்வது ஞானமே கருமமன்று அறிவாயே.
சர்வமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்றென்றால் சர்வமுத்தியும் சத்தியம் அன்றென்று சங்கியாதே நீ கேள். உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவம் அன்றே. உருவமாகும் அப்பொழுது கண்ணார் கண்ட உருவம் வாஸ்தவம் ஆமே. ஜடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வமுத்தியை நல்கும். திடமதானதெப்படியெனில் அவரவர் தியானமே பிறப்பாகும். உடலம் ஆசையால் தியானிக்கின் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா. தொடர்பவம் கெட ஸ்வரூபமே தியானிக்கில் ஸ்வரூபமாகுவர் மெய்யே. பிரமரூபத்தை தியானித்த பேர்களும் பிரமமாகுவர் என்றால் நரசரீரமாம் குரவனே விசாரம் ஏன் ஞானம் ஏன் என்னாதே. பரமபாவனை பரோட்சமாம் பின்பந்த பரோட்சமே அபரோட்சம். திரவிசாரமாம் ஞானமாம் முக்தியாம் தீர்வை ஈதறிவாயே. வீடதாம் பரிபூரண ஸ்வரூபத்தில் விருத்தி ஞானமும் கூடி சேடமாயினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் சாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம்பொடி தானும் மண்ணொடுமாயும் ஊடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஒக்கவே கெடும் தானே. இந்த நிச்சயம் முத்தருள் அனுபவம் இருப்பதெப்படியென்றால் சிந்தையற்ற பூமண்டல ராஜனும் சிசுவும் போல் சுகமாவர். பந்தமுக்திகள் மறந்து போம் உண்டென்று பலர் சொலில் நகையாகும். அந்தரத்தை உண்டு உமிழ்ந்ததோர் கொசுகெனும் அவர்களை நகையாரே. மலடி மைந்தனும் தானுவிழ் புருடனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தர்ப்ப நகரிலே சுத்திகை இரஜதம் விலை பேசி கலகமாய் முயற்கொம்பினால் குத்தியே களைத்திருவரும் மாண்ட அலகை ஆயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே. மாயை என்பது பொய்யெனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே. தாயையன்றி மக்களுக்கொரு பிறவியும் சாதியும் வேறுண்டோ. சேய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் தூய சத்து சித்தானந்த பூரணஸ்வரூபமாயிருப்பாயே. பங்கயாசனன் முதற்பல தேவரும் பாருள பெரியோரும் கங்கையாதியாம் தீர்த்தமும் தேசமும் காலமும் மறைநாளும் அங்கமாறும் மந்திரங்களும் தவங்களும் அசத்தியமெனச் சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றமில்லையோ மொழியீரே. சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்வது பிழையானால் அற்பமாயையில் தோன்றிய ஜகங்களை அசத்தெனல் பிழையாமே. சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்லலாம் எனில் மைந்தா அற்பமாயையில் தோன்றிய ஜகமெலாம் அசத்தியம் எனலாமே. பொய்யை மெய் என்ற மூடர் புண்ணியர் என்று புராணம் கூப்பிடுமானால் மெய்யை மெய் என்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் உண்டோ. பொய்யது ஏதனில் நாமரூபங்களாம் பூதமாகிய மாயை மெய்யது ஏதனில் சச்சிதானந்தமாய் வியாபிக்கும் ஆன்மாவே. மாயை என்பதேது உடையரார் எப்படி வந்தது வருவானேன். மாயை என்பது பிரமத்தின் வேரெனின் வஸ்துவும் இரண்டாமே.
மாயை என்பதும் பிரமமும் ஒன்றெனில் வஸ்துவும் பொய்யாமே. மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்டமாருத குருமூர்த்தி. அதனை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும். இது தனக்குளது உடலியான் உலகுமை என்பவர் உடையோர்கள். கதையிலாத பொய் வந்ததிப்படி என்று கண்ட பேரிலை மைந்தா. விதனமாயை ஏன் வந்ததென்றால் புத்தி விசாரம் அற்றதனாலே. அருவம் ஆகும் மாயாவி வித்தைகள் விளையாடு முன் தெரியாவே. உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும். பிரமசக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்திடல் கூடாதே. பரவுபூதங்கள் கண்டனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே. காரியங்களும் சக்தி ஆதாரமும் காணும் மற்றது மாயம். பாரில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும். வீரியம் திகழ் வித்தையாயின சக்தி வெளிப்படாதது போல. பேரியல் பிரமத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகள் உண்டே. சக்தி சத்தனை தவிர வேறு அன்று காண். சத்தனாம் மாயாவி வித்தை காட்டிய இந்திரஜாலம் பொய் வித்துவான் மெய்போல. புத்திமைந்தனே சத்திமானாகிய பூரண ஆன்மாவின் வத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழிகண்டு தெளிவாயே. இல்லையாகிய சக்தியை உண்டென்பது எப்படி எனக் கேட்கில். புல்லையாதியாம் அச்சேதனப் பொருளெலாம் பூத்துக் காய்ப்பன பாராய். நல்லையாம் மகனே அதில் சிற்சக்தி நடந்திடாதிருந்த கால். தொல்லையாய் வரும் சராச்சர உயிர்க்கெலாம் சுபாவங்கள் வேறாமே. கருப்பை முட்டையுள் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாராய். அருப்பமாம் சக்தி நியமம் இல்லாவிடில் அரசிலா நகர் போலாம். நெருப்பு நீரதாம் கசப்புமே மதுரமாம் நீச்சனும் மறைவோதும். பொறுப்பு மேகமாம் கடலெலாம் மண்களாம் புவமிப்படிப் போமே. ஆர்க்கும் காணவும் அறியவும் படாதென்றும் அவாச்சிய வடிவென்றும் சேர்க்கும் நாமரூபப் பயிர் வித்தென்றும் செப்பிய சிற்சக்தி. பேர்க்குமாரெங்கன் பிரித்திடப்படாதெனில் பிரமபாவனை ஒன்றா. பார்க்குமாரெங்கன் முக்தியாகுவதெங்கன் பரமசர்க்குருமூர்த்தி. வாயுத்தம்பனம் ஜலத்தம்பனம் மணிமந்திரம் மருந்தாலே. தேயுத்தம்பனம் செய்திடில் அதில் சிறந்த சக்திகள் எங்கே. நீ அச்சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைத்திடாதிருப்பாயேல். மாயச்சக்தி போம் ஈதன்றி மந்திரம் மறைகளில் காணோமே. மேவும் மண்ணில் அவ்யக்தமே வியக்தமாம் விவகரித்திட வேண்டில். நாவினால் மண்ணை குடமென்பர் அக்குடம் நசிப்பதும் நாவாலே. பாவும் நாமரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம். ஜீவபேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயன் ஆவாயே. பூரிக்கும் கன சச்சிதானந்தத்தில் பொய் ஜடம் துயர் மூன்றும். தூரத்தாயினும் தோன்று பாழ் விபரீதம் துடைப்பதெப்படி என்றால். நீரில் தோன்றும் தன்னிழல் தலைகீழதாய் நின்று அலையினும் நேராய். பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பாழ் நிழல் பொய்யாமே. ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் நாமரூபப் பேய்கள்
ஆனது எப்படி அழிந்தது எப்படி என ஆய்குதல் பயனன்றே. மானமைந்தனே தீர்க்க சொப்பன ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூரணமாய் இருப்பாயே. அசத்தில் எம்மட்டுண்டு அம்மட்டும் பராமுகமாகினால் அம்மட்டும் நிசத்தில் உள்விழிப் பார்வையாம் இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் நின்று சின்மாத்திர வடிவமாயிடில் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்தக் கடல் வடிவு ஆவாயே. தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய் ஊன் நின்ற உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால் அஃது ஒக்கின்றபடி கண்டிலேன். நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகை ஒக்கும் ஞானங்கள் வெளிக்கண்டதால் ஆனந்தம் இதுபோல வெளியாக உதியாத அடைவேது குருநாதனே. உருவங்கள் இரதங்கள் பரிசங்கள் ஒரு பூவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்கள் ஓரொன்றில் ஓரொன்று தெரியும் கணக்கன்றி வாராது காண். அருமந்த சச்சிதானந்த சுபாவங்கள் ஆன்மாவின் வடிவாகிலும் பிரபஞ்சமயமாம் விருத்தி பேதத்தினால் பேதங்களாம் மைந்தனே. தாமதம் இராசதம் சாத்விகம் முக்குணத்தால் வரும் விருத்தி மூன்றாம் ஆமவைகள் மூடமும் கோரமும் சாந்தமும் அபிதானம் ஆகும் மகனே. ஏமுறை இருக்கின்ற சச்சிதானந்தங்கள் என்றென்றும் ஒன்றாகிலும் நாமுரைக்கும் விருத்தி பிரிவினால் சொரூப ஞானாதி பிரிவாகுமே. ஜடமான மூடத்தருக்கல்லு மண்களில் சத்தொன்றுமே தோன்றுமால் விடமான காமாதி கோரத்தில் ஆனந்தம் விளையாது மற்றவைகளாம். திடமான ஒளிவாதி சாந்தத்திலே சச்சிதானந்தம் மூன்றும் வெளியாம். மடமான மூடங்கள் கோரங்கள் விடு சாந்த மனமாகில் ஆனந்தமே. இகமான குருநாதனே சச்சிதானந்தம் எனும் இலக்கணம் அருகிலேன். அகலாத சத்தாவதேது சித்தாவதேது ஆனந்தம் ஏதென்றிடில். மிகு காலம் மூன்றும் கெடாதிருப்பது சத்து வேறுபாடறிதல் சித்தாம். மகிழ் காமம் நுகர்போது சுகமாகும் அனுபூதி வாழ்வென்பதானந்தமே. நாசச்சரீரத்திருக்கும் ஷரீரிதனை நால்வேதமாவாக்கியம் நீ சச்சிதானந்தம் என்றிடினும் ஆசிரியர் நீ பிரமம் ஆகும் எனினும் மாசற்ற சச்சிதானந்தம் நான் என்ன இவன் மன்னும் அனுபவம் எங்கனே. கோஷப்புறங்களை இடித்து தகர்க்கும் மத குஞ்சர குருநாதனே. ஜென்மாந்தரம் செய்த வினைகள் உடல் தருமெனில் செல் காலம் இவன் உண்டலோ. கண்மானுபவம் நரக சொர்க்கமெனில் வருகின்ற காலத்தும் இவன் உண்டலோ. உன்மாத யாதனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும். தன்மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்தென்பதொக்கும் மகனே. இருளாக மூடும் சுழுத்தியில் இராத்திரியில் இரவி சுடரற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினில் பேராத பிரியமதனால் அருகாத பிரியம் சுகத்தில் வருமாதலால் ஆனந்தமாம் மைந்தனே. அன்னபானாதி சுகசாதனமதாகையால் ஆர்க்கு வெகு பிரியமாகும்.
இன்னவார் ஆன்மாவும் ஆனந்த சாதனமெனக் கருதல் பொருளல்லவே. சொன்ன ஆன்மாவை ஒரு சுக சாதனங்களோடு சொல்லுவாயாகில் மகனே. உன்னதானந்தம் வேறேது அனுபவிப்பதார் உபய ஆன்மாவும் உளவோ. விடய சுகமதில் வருதல் பிரிய மாத்திரமாகும் வெகு பிரியம் ஆன்மாவிலாம். விடய சுகம் வரு பிரியம் மாறி வரும் ஆன்மாவில் வெகு பிரியம் மாறாது காண். விடய சுகம் விடலுமாம் கொளலுமாம் ஆன்மாவை விடுவதெவர் கொள்வதெவர் பார். விடய சுகபோகங்கள் விடும் அவனை அவனால் விடப்படாதொரு நாளுமே. வேகின்ற கோபங்களால் என்னை நான் கொன்று விடுகிறேன் என்று சில பேர் சாகின்ற படியினால் தன்னையே தான் கொன்று சாவன் எனல் சங்கை அலவே. தேகம் தனை கொல்லும் அவனால் விடப்பட்ட தேகம் அவனல்ல மகனே. ஆகம் தனிற்கோபம் அலது தனை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பதில்லையே. தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம் தனையனிலும் உடல் பிரியமாம். ஆகத்திலும் பிரியம் இந்திரியமாம் கரணம் அதனிலும் பிரியம் உயிராம். ஏகப்பிராணனிலும் வெகு பிரியம் ஆன்மாவில் இந்த ஆன்மா முக்கியம். ஊகத்தினால் கவுணம் மித்தை கர்த்தா மூன்றும் ஓரொன்றில் அதிகம் மகனே. கெடலான பொழுதிவன் காணிக்கு மகனான கவுன ஆன்மா முக்கியம். விடலாத உடலம் பறிக்கும் நாள் உடலான மித்தையான்மா முக்கியம். திடமான நன்மை கதி வேண்டினால் கர்த்தனாம் ஜீவ ஆன்மா முக்கியம். ஜடம் மாயும் முத்தியினில் ஞான ஆன்மா ஆனதுதானே மகாமுக்கியம். புலியும் அனுகூலமெனில் இட்டமாம் பகைசையின் புதல்வன் எனினும் வெறுப்பாம். உலகில் இருவகையும் அல்லாத புல்லாதியில் உதாசீனமாம் ஆதலால் மலினமறு சின்மயன் பலவகையும் இப்படி மகிழ்ச்சியில் விருப்பம் இகழான். அலகில் ஆனந்த வடிவாகும் உன் ஸ்வரூபத்தை ஆராய்ந்து பார் மைந்தனே. மானம் சிறந்த குருநாதனே ஆனந்த வகைகள் எத்தனை எண்ணிலோ. ஞானம் திகழ்ந்த பிரமானந்தம் வாசனானந்தம் விடயானந்தமென்று ஆனந்தம் 3 விதம் 8 வகை என்பர் சிலர் அவ்வைந்தும் இதிலடக்கம். யானந்த வகை சொலக்கேள் மைந்தனே 8ம் இகுதின்னதென்னதெனவே. போகத்தில் வரு சுகம் விடய சுகம் நித்திரை போதுளது பிரமசுகமாம். மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம் முழுப்பிரியம் ஆன்ம சுகமாம். யோகத்தில் உளது முக்கிய சுகம் உதாசீனம் உற்ற சுகம் நிஜ சுகமதாம். ஏகத்தை நோக்கல் அத்துவித சுகம் வாக்கியம் எழுந்த சுகம் ஞான சுகமே. இவ்வாறு உரை செய்த சுகபேதங்களின் இயல்பாம் அவை சொல மகனே கேள். ஒவ்வா நனவினில் உழல்வான் இடர்கெட உறங்கும் சயனமதுர் நேரம். செவ்வாம் மனம் அகமுகமாம் அதில் ஒளிர் சித்தின் சுகநிழல் சேரும் காண். அவ்வாறு இவன் உளம் மகிழ்வாம் அனுபவம் அதுதான் விஷய சுகானந்தம். ஈனம் தரு சுகவிடயம் திரிபுடியிடராம் என மனம் அசையாமல் சேனம் தனது குலாலயம் தனில் விழு செயல் போல் நித்திரை செறி ஜீவன். தானந்தமில் பரனுடன் ஒன்றுவன் ஒரு தனை அல்ல பிற நினையாமல். ஆனந்தமயனும் ஆவன் சுகமிகும் அதுதான் உயர் பிரமானந்தம்.
தூங்கும் சுகமது பிரமச்சுகமெனல் சுருதிப் பொருள் விழி துயில்வோர்கள் தாங்கும் மலரணை நன்றாகச் சிலர் சம்பாதிப்பதுதான் ஊகம். தீங்கும் நன்மையும் ஆண் பெண் முறைமையும் தெரியாது அமளிசை பொழுதே போல் ஆங்குள் வெளிகளும் அறியா அனுபவம், அதனால் அது பிரமானந்தம். உதவும் புவியினில் ஒருவன் அனுபவம் ஒருவன் மனதினில் உதியாதே. மதியும் கெடுகிற துயில் கொண்டான் அந்த மயனன்றோ சுகமுறுகின்றான். இது விஞ்ஞான மயனது சிந்தையில் நினைவாய் வந்திடல் அழகன்றே. சுதை விண்ணோர் புகழ் குருவே நீரிது சொல்லீர் சகலமும் வல்லீரே. நெய்யும் வெண்ணையும் இரு பேர்களும் அறி நினைவிற்பிரிவறிவினில் இல்லை. செய்யும் நனவினில் இருகும் மனதொடு சேரும் சின்மய விஞ்ஞானன். நையும் துயர் மனம் நழுவும் பொழுது உணர்ஞானச் சுகமுணும் ஆனந்தன். பெய்யும் துளிகளும் நீரும் குளமொடு பாகும் போல் இவர் பிரிவன்றே. ஒன்றாகிய பிரமானந்தச் சுகம் ஒழிவான் ஏன் வெளிவருவானேன் என்றால் முன் செய்த கருமம் வெளியினில் இழுக்கும் சுழுத்திவிட்டு எழுந்தோனும். நன்றாயின சுகமகலான் வெளியிலும் நடவான் மறதியும் பெறமாட்டான். அன்று ஆம் என இருந்து உறங்கும் சில கணம் அதுவே வாதனை ஆனந்தம். அந்த கணம் உடல் அகம் என்று இடர்களில் அலைந்தே சுகந்தனை மறந்தே போம். முந்தை செய்யும் வினை சுகதுக்கம் தரு மோனம் உரு நடுவடிவிற்கான். எந்த புருடனும் ஒரு சிந்தையும் அற இருந்தேன் எனல் அனுபவம் ஆகும். இந்தப்படி தன் உதாசீனச் சுகம் இதுவே நிஜமெனும் ஆனந்தம். நிஜமானது முக்கியமோ குடத்துள நீரன்றே வெளியீரம்தான். வசமா அகங்காரம் மறைந்தால் நிஜமது படிந்தால் முக்கிய வகையாகும். திசையார் திரிசியம் அறியாதே துயில் செறியாதே உடல் தரி போல. அசையாதே மதிஜகம் ஆகிய நிலை அதுதான் முக்கிய ஆனந்தம். மனுடன் மருட கந்தருவன் தேவ நன்மாகத் தருவன் ஒன் பிதிரோடே. பனும் ஆசானர்கள் கருமத்தேவர்கள் பகர்முக்கியர் இந்திரன் ஆசான். கனமார் பிரஜாபதி என் விராட்டு பொன் கர்ப்பப் பிரமன் என்றின்னோர்கள். பின ஆனந்தங்கள் நுரையாம் பிரளய வெள்ளக் கடல் பிரம்மானந்தம். எவனாகிலும் இந்த துரியாதீதத்தில் ஏழாம் பூமியில் இருந்தானேல் அவன் நாரதன் சுகன் சிவன் மாலயன் முதல் அறிவோர் அனுபவ சுகபோதன். விவகார திருஷ்யம் இதுவே அனுபவம் என முன் சொல்லிய விவகாரி. உவமானமும் அரிமகனே அவன் அடி உதிரும் பொடிகள் என் முடிமேலே. இந்தவாறு ஐந்து சுகம் சொல்லினோம் வித்தை சுகம் இனிமேல் சொல்வோம். முந்தமாயையும் சச்சிதானந்த பொருளுமே மொழியும் போதில். அந்தமாம் அத்துவித சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கே சொன்னோம். தொந்தம் மாற்றிய மகனே இன்னம் உனக்கு ஐயம் உண்டேல் சொல்லுவாயே. குகந்தனையும் எனையும் உலகினையும் ஈன்றளித்தருளும் குருவே கேளீர். புகன்ற சச்சிதானந்த பதங்கள் தனித்தனியாகிப் பொருள் வேறானால் உகண்ட மனம் உரைப்பதெங்கன் பரியாய பதங்களைப் போல் உறவு காணேன். அகண்டமாய் ஒரு சுவையாய் தேனிக் கூட்டிய மதுவாய் அறிவிப்பீரே.
குளிர் இளகல் வெண்மை என்ற பதங்களினால் நீர் மூன்று கூறாயிற்றோ. ஒளிதவனம் செம்மை என்ற பதங்களால் அக்கினியும் ஒரு மூன்றாமோ. வெளிமுதலாம் ஜகம் அசத்து மூடம் இடர் எனப் பிரித்து விலக்கி வேதம். எளிதறிய முரண்மொழிந்த சத்தாதி எனும் பிரமம் ஏகம்தானே. நித்தியம் பூரணம் ஏகம் பரமார்த்தம் பரபிரமம் நிதானம் சாந்தம். சத்தியம் கேவலம் துரியம் சமம் திருக்கு கூடத்தன் சாட்சி போதம். சுத்தம் இலக்கியம் சனாதனம் ஜீவன் தத்துவம் விண்ஜோதி ஆன்மா. முத்தம் விபு சூக்குமம் என்றிவ்வண்ணம் விதிகுணங்கள் மொழியும் வேதம். அச்சலம் நிரஞ்சனம் அமிர்தம் அப்ரமேயம் விமலம் வச்சனாதீதம். அஜடம் அநாமயம் அசங்கம் அதுலம் நிரந்தரம் அகோச்சரம் அகண்டம். அஜம் அனந்தம் அவிநாசி நிர்குணம் நிட்களம் நிரவயவம் அநாதி. அஷரீரம் அவிகாரம் அத்துவிதம் என விலக்காம் அநேகம் உண்டே. இன்னவகை விதிவிலக்கு குணங்கள் நன்றாய் சேர்ந்தொருமித்தெல்லாம் கூடி. சொன்ன பொருள் ஒன்றன்றி இரண்டில்லை ஒரு பொருளைச் சொல்லும் சொற்கள். பின்ன பதமாம் அதனால் சத்தாதி குணப்பொருளாம் பிரம்மம் ஏகம். அன்ன பொருள் ஒருமை அறிந்து அகண்ட பரிபூரணமாய் ஆவாய் நீயே. நிர்குணவத்துவின் குணங்கள் உரைப்பது தாய் மலடி எனல் நிகரென்னாரே. சர்க்குணனே வத்து நிலை உரையாமல் அறியவல்ல சதுரர் உண்டோ. நற்குண வேதங்கள் இந்த ஜீவன் முக்தி பெற பிரமஞானம் தோன்ற. சொற்குணங்கள் பிரமத்தின் குணங்கள் அன்று பிரமமாம் சொரூபம் தானே. மோக இருள் கெடக்கோடி அருணன் என வருகுருவே மொழியக் கேளீர். ஏக பரிபூரணமாம் என் சொரூபம் என் உளத்தில் இருகும் வண்ணம். ஆகமங்கள் சொன்னபடி என்னை அகண்டார்த்தமா அறிந்தேன் ஐயா. ஊகம் ஒத்திட உரைத்தால் பசுமரத்தில் ஆணிபோல் உரைக்கும் நெஞ்சே. சத்தே சித்தாகும் அயலெனில் அசத்தாம் அசத்தானால் சாட்சி எங்கே. சித்தே சத்தாகும் அயலெனில் ஜடமாம் ஜடங்களுக்கு திதியும் இல்லை. ஒத்தே தோன்றிய சத்தும் சித்தும் நல்ல சுகமாகும் ஊகத்துக்கோர். வித்தே அந்நியமாகில் ஜடம் அசத்தாம் சுகானுபவம் விளைந்திடாதே. வீயாத சத்து முன்னம் விளங்குவது தன்னாலோ வேறொன்றாலோ. வாயால் வேறெனில் அதுவும் அசத்தோ சத்தோ அசத்தேல் மலடிமைந்தன். பேயா காரியம் செய்யுமோ சத்தென இப்படி அதையும் பிரித்துச் சொன்னால். ஓயாத அவத்தையாம் குதர்க்க விகற்பங்களை விட்டொழிந்திடாயே. சுருதியுத்தி ஒத்ததுபோல் அனுபவமும் கேள் சுழுத்திச் சுக ஆனந்தம். மிருதி வடிவாதலில் அவ்வானந்தமே அறிவாம் வேறங்கில்லை. கருது பிரளயம் சுழுத்தி இரண்டிலும் நீ இருந்திருளைக் காண்கின்றாயே. இருதயத்திப்படி நோக்கி ஏக பரிபூரணமாய் இருந்திடாயே. பல கலையும் உணர்ந்த குரு மொழிந்தபடி இவனும் அனுபவம் விடாமல். பலமலரின் மது போல சச்சிதானந்தம் ஒன்றாம் பரமார்த்தத்தை பல பொழுதும் கண்மூடிச் சமாதி இருந்தான் விழித்துப் பார்த்தபோது. பல வடிவாம் சராச்சர சித்திரங்களெல்லாம் தோன்றும் ஒரு படமானானே.
இதயமொத்த சர்க்குருவே நமக்கிதுவே வினோதமன்றி இனி வேறுண்டோ. அதை உரைத்தும் அதை நினைத்தும் இருப்பதன்றோ ஞானிகளுக்கான நீதி. முதல் உரைத்த துரியாதீதமும் ஏழாம் பூமியும் முக்கியமாமென்ற பதமும் அதன் வகையும் எனக்கெளிதாக தெளியும் வண்ணம் பணித்திடீரே. வினவுமிடத்தஞான பூமிகள் ஏழ் ஞான பூமிகள் ஏழென்பார். இனி அவற்றுள் அஞ்ஞான பூமிகள் ஏழையும் முந்தி இயம்பக் கேளாய். தனிவித்து ஜாக்கிரம் ஜாக்கிரம் மகா ஜாக்கிரம் ஜாக்கிரத்தை சார்ந்த கனவு கணா கனவு ஜாக்கிரம் சுழுத்தி என்றெழுபேர் கணித்தார் மேலோர். முந்து அகண்டத்தெழுமோர் அறிவு மாத்திரம் அதுதான் முதல் வித்தாகும். இந்த அறிவிற்பண்டில்லா அகந்தை முளை போலாம் இது நனாவாம். வந்து வந்து பிறவி தொறும் அகம் மமதை வளரும் அது மகானனாவாம். நந்தும் அகம் கொடு நனவின் மனோராஜ்யம் செயலே நனாக்கனாவே. உண்டுரங்கி மனோராஜ்யம் செயல் சொப்பனம் எனும் பேருடையதாகும். பண்டு கனா கண்டு மறந்ததை மீண்டும் நினைப்பது சொப்பனனாவாம். மண்டும் இருள் மூடுவது சுழுத்தியாம் அஞ்ஞான வகைகள் சொன்னோம். விண்டு நிறை முக்தி தரு ஞான பூமிகள் ஏழும் விளம்பக் கேளாய். புலவர் புகழ் முதல் பூமி சுபேச்சை விசாரணை இரண்டாம் பூமியாகும். நலதனுமானசி மூன்றாம் பூமி சத்துவாபத்தி நாலாம் பூமி. சொலும் அசம்சத்தி பேரும் பதார்த்தா பாவனை பேரும் துரியப் பேரும் மலினமரு மகனே ஐந்தாறேழு பூமிகளா வகுத்தார் மேலோர். துர்ச்சங்க நிவர்த்தி வந்து சிவஞானம் விரும்புவது சுபேச்சையாகும். நற்சங்க மொழி வினவி ஞான நூல் பழகல் விசாரணையாம் நம்பி. முற்சங்க ஏடனைகள் விடல் தனுமானசி இந்த மூன்றினாலும். சற்சங்க மனதில் உண்மை அறிவுறுத்தல் சத்துவாபத்திதானே. தத்துவத்தில் மனம் உரைத்து மித்தையலாம் மறத்தல் அசம்சக்தியாகும். அத்துவிதானந்தம் வரும் திரிபுடி போம் பதார்த்தா பாவனையது ஆகும். வத்து நிலை இருந்தபடி இருந்த மௌன சுபாவம் துரியமாகும். இத்துரிய பூமியை முன் துரியாதீத பதமென்றதுவும் கேளாய். முற்புவி மூன்றினும் உலகம் தோன்றுதலால் ஜாக்கிரமாம் மூன்றற்கப்பால். சொற்பனமாம் அதுவும் எள்ள நழுவும் ஐந்தாம் பூமியே சுழுத்தியாகும். அற்புதமாம் சுகானுபவம் மிகும் ஆறாம் புவி துரியமதற்கப்பாலோர். கற்பனை இல்லாத இடம் சுத்தமென்று மௌனமாக் காட்டும் வேதம். துரிய நிலம் தனை துரியாதீதமெனின் மயக்கமென்று சுருதி மேலோர். அரியதொரு விதேக முக்தி அதீதமென்பார் அது கணக்கில் ஆறாம் பூமி. மருவு சுழுத்தியிற் காட சுழுத்தி என்பார் என்பதும் நீ மனத்தில் கொள்வாய். பெருமை தரும் ஞான பூமியின் விகற்பம் இன்னம் உண்டு பேசக் கேளாய். முன்னிலங்கள் ஏறிய மூவரும் அப்பியாசிகளாம் முத்தர் அல்லர். பின்னிலங்கள் வரன் வரியான் வரிட்டனெனும் ஜீவன் முத்தர் பேதமாகும். சொன்ன நடுப்பூமி வந்த ஞானிகளே பிரமவித்தாம் தூயமுத்தர். இன்னமும் அப்பூமிகளின் பெருமைதனை நீ அறிய யான் சொல்வேனே. நாலாம் பூமியில் வரும் முன் மூன்று பூமியும் அடைந்து நடந்து மாண்டோர். மேலான பதமடைந்து பிறந்து மெல்ல
மெல்ல வந்து வீடு சேர்வார். மாலான பவத்தில் விழார் முதற் பூமி கிடைப்பதுவே வருத்தம் மைந்தா. காலான முதல் பூமி கைவந்தால் முத்தியும் கைவந்ததாமே. இப்புவியில் இஞ்ஞான பூமி ஒன்றில் இரண்டில் அடைந்திருந்தாரானால் அப்புருடர் மிலேச்சராகிலும் முத்தர் குருபாதத்தானை மெய்யே. தப்புரை என்றவர் கெடுவார் நடுவான மறைகளை நீ சங்கியாதே. செப்பும் மொழி வழிதிடமாகம் பிரமம் என்றிருந்து தெளிந்திடாயே. பொல்லாத மிலேச்சருக்கும் விதேக முக்தி தரும் ஞான பூமி என்று நெல்லாகி முளைக்கும் எனை தண்டுலமாக்கிய குருவே நீர் சொன்னீரே. இல்லாளும் குடும்பம் விட்டு சந்நியாசம் புகுந்தேகாங்கியானோர் அல்லாமல் முத்தி பெறார் என்று சிலர் சொலும் மயக்கம் அகற்றுவீரே. சிட்டர் புகழ் மகனே நீ சங்கித்த சங்கை நன்று தெரிய கேளாய். கட்டளியும் துறவு 4 வகையாகும் அவைகளுக்கங்காகும் பேர்கள். பட்ட துயர் கெடும் குட்டீச்சகம் வெகூதகம் அஞ்சம் பரம அஞ்சம். விட்டகலும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடமன்றே. மந்தமும் தீவிரமும் தீவிரதரமும் என 3 வகை விராகம். வெந்துயரம் வரும் பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம். இந்த உடல் அளவும் மனைதனம் வேண்டாம் என விடல் தீவிரம் என்பார்கள். அந்தணன் ஊர் மித்தை என விடல் அது தீவிரதரமாம் அறிந்திடாயே. பாவி மந்த விராகத்தில் சந்நியாசங்கள் ஒன்றும் பலித்திடாதே. தீவிரத்தில் குடீச்சகமும் வெகூதகமும் என்றிரண்டு திறங்கள் உண்டாம். தாவி நடந்திடத்திடமில்லாதவர்க்கு குடீச்சகமும் ஜகங்கள் எங்கும். மேவி நடந்திடத்திடம் உள்ளவர்க்கு வெகூதகமும் என விதித்தார் மேலோர். இருவகை தீவிர தரத்தும் அஞ்சனென்றும் பரமாஞ்சனென்றும் சொல்வார். வரும் அஞ்சனுக்கு முக்தி சத்தியலோகத்தன்றி வாராதென்பார். பரமாஞ்சனுக்கு முக்தி இவ்வுலகில் ஞானத்தால் பலிக்கும் என்பார். திறம் மருவும் பரமாஞ்சன் தானும் இருவகையாகும் செப்பக் கேளாய். ஜிக்ஞாசு ஞானவான் என்றிரண்டு பேர்கள். அவரில் ஜிக்ஞாசு மெஞ்ஞான பூமியில் 3 பூமியுள் நடக்கும் விவேகியானோன். சுஜ்ஞானவான் என்போன் ஜீவன் முக்தி அடைந்திருக்கும் தூயமேலோன். அஜ்ஞானம் அகலும் அந்த ஜிக்ஞாசும் இருவகையாம் அதுவும் கேளாய். பந்தம் மனை துறந்து சிலர் அதிதிகளாய் இருந்தடைவர் பரமஞானம். அந்தணர் மன்னவர் வணிகர் சூத்திரராயிருந்து சிலர் அடைவர் ஞானம். இந்த வகை சாத்திரத்தும் உலகத்தும் நடப்பது கண்டிருந்து மைந்தா. சிந்தனையின் மயக்கம் என்னே சுருதியுக்தி அனுபவத்தால் தெளிந்திடாயே. பிறந்ததுண்டானால் அன்றோ பிறகு சாவதுதான் உண்டாம். பிறந்ததே இல்லை என்னும் பிரமமாவதுவும் நானே. பிறந்தது நான் என்றாகில் பிரமம் அன்றந்த நானே. பிறந்ததும் இறந்ததற்ற பிரமமாம் நானே நானே. நான் என்ற பிரமம் ஆன நானே நான் அறியேனென்றால் நான் என்பது ஏது பின்னை நம்முடை புந்தியென்னில். தானது மயக்கம் தன்னில் சாகுமே சாவாதாகி. நான் என நிறைந்திருந்த ஞானமாம் நானே நானே. நிறைந்தவாறு எந்தவாறு
நிலை தெரிந்திலன் என்றாயேல் அறிந்ததாம் சுழுத்தி தன்னில் ஆனந்தம் அதுவே ஆகும். குறைந்ததற்கு ஆனந்தம்தான் குவலயம் தன்னில் இல்லை. நிறைந்ததே இந்த ஆன்மா நிதானம் இவ்வறிவுதானே. மனத்தினால் எண்ணித்தானே வந்ததிவ் உலகமாகும். நினைத்திடில் அநேக லோகம் நிற்பதவ்வறிவிலன்றோ. அனைத்தையும் கடந்தப்பாலும் அந்தமற்றறிவிதாமென்று எனைத்தனி விசாரித்திட்டால் ஏகமாய் நிறைந்தோன் நானே. அந்தவாறு இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க எந்தவாறு இருந்து கொண்டால் எனக்கிது தெரியும் என்னில். இந்த மூன்று அவத்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில் அந்தவாறு இருந்து நீயும் ஆனந்தம் அடையலாமே. வாதனாவசத்தினாலே வருகின்ற விருத்தியெல்லாம் ஏதினால் அடக்கல் ஆகும் என்றுதான் விசாரம் செய்யில். போதமாம் ராஜன் தானாய் புந்தி ஐம்புலன்கள் எல்லாம் தாதராயிருக்கப் பெற்றால் சகலமும் அடங்கும் தானே. விருத்திகள் அடக்க இன்னம் வினோதமாம் யோகத்தாலே துருத்தி போல் ஊதும் மூச்சை சுகமுடன் அடக்கில் நிற்கும். கருத்ததற்கில்லை என்னில் காரண சரீரமாகி பெருத்ததோர் அவித்தை தன்னை பிடுங்கிடில் அடங்கும் தானே. காரண சரீரம் தன்னை களைவதெவ்வாறென்றோதில் ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் அகத்தில் உய்த்து பூரணம் ஆகும் என்மேல் புவனங்கள் தோன்றுமென்று தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே. அப்படியிருக்கச் சித்தம் அலைதலால் விவகாரத்தில் எப்படி கூடும் என்னில் என்னை விட்டொன்றும் இல்லை. இப்படி கண்ட எல்லாம் என்மயம் என்கனாப்போல் கற்பிதம் என்று தானே காண்கின்ற சித்து நானே. சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. நான் என உடலைத்தானே நம்பினேன் அநேக ஜென்மம். ஈனராய் பெரியோராகி இருந்தவை எல்லாம் இப்போது கானலில் வெள்ளம் போல கண்டு சர்க்குருவினாலே நான் என என்னைத்தானே நம்பியீடேறினேனே. என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்கியமோ காணேன் நன்னிலம் தனில் எழுந்த நாரணன் கிருபையாலே தன்னியன் ஆனேன் நான் உத்தரியத்தை வீசுகின்றேன். தன்னியன் இன்னும் நானே தாண்டவம் ஆடுகின்றேன். தத்துவ ஞானம் வந்த சந்தோட அதிசயத்தால் நித்தம் ஆடுவன் காண் என்ற நிலை முன்னமே அறிந்த சத்தியம் அதனால் அன்றோ தாண்டவா என்றழைத்தார். அத்தனை மகிமை உள்ளோர் அன்னையும் பிதாவும் தாமே. வந்ததோர் இவ்வானந்த மகிழ்ச்சியாருடன் சொல்வேன் யான். சிந்தையில் எழுந்து பொங்கி ஜகமெலாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாதது ஆயிற்று அப்படி குரு வேதாந்த மந்திரம் அருளும் ஈசன் மலரடி வணங்கினேனே. வித்தியானந்தம் இந்த விதம் என விளம்பினோமே. பத்தியால் இந்த நூலை பார்த்தனுபவித்த பேர்கள் நித்திய தரும நெட்டை
நிலைதனை அறிந்து ஜீவன் முத்தியை அடைந்திருந்த முனிவரர் ஆகுவாரே. ஆரணப் பொருளாம் வித்தியானந்தம் விளக்க ஏதும் காரணம் குறைவிலாமல் கைவல்ய நவநீதத்தை பூரணம் ஆக்க வேண்டி பூர்வமாம் நன்னிலத்தில் நாரண குரு நமக்கு நமின்றனர் கனவில் வந்தே. குலவு சற்குருவின் பாத குளிர்புனல் தலைமேல் கொண்டார் உலகினில் தீர்த்தம் எல்லாம் உற்ற பேரடைவார் போல நலம் மெய்யாகிய கைவல்ய நவநீத நூலைக் கற்றோர் பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வார். சந்தேகம் தெளிதல் படலம் முற்றிற்று.